எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில வந்து ஸ்கிராப் சேல்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்கிராப் சேல்ஸ் பண்ணும்போது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடக்ட் பண்ணுவோங்க. அப்படி டிசிஎஸ் டிடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தன பெர்சன்டேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அ பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1% இருந்த அந்த ஸ்லாப் ரேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2%ஆ மாத்தியிருக்காங்க. ஸோ அத வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, புது இன்கம் டாக்ஸ் படி நம்ம எப்படி அந்த ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்புக்கு டிசிஎஸ் வந்து புடிக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சர் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணி டேலில கான்ஃபிக் பண்றது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்கிராப் சேல்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு நேச்சர் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேனுங்க. ஸோ அப்போ எந்த நேச்சர் கீழ வந்து நம்ம டிசிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு இங்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுங்க. ஸோ இதுல இங்க டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர் கிரியேட் பண்ணிட்டேன். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட செக்ஷன் எல்லாமே மாத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த புது செக்ஷனை நான் இங்க வந்து நான் போட்டுக்கிறேங்க. ஸோ 394 சப்செக்ஷன் 1 அப்படிங்கிறது புதுசுங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய செக்ஷன் வேற செக்ஷன் இருந்துச்சு, இப்போ புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பேமெண்ட் கோடுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மாற்றிருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் ஸ்கிராபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பழசு 1 இருந்துச்சுங்க, இப்போ 2% நம்ம பிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேங்க. வித்தவுட் பேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 5% வந்துடும். ஸோ அந்த 5% நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எதுவும் இல்லை, அதனால நான் எதுவும் நான் கொடுக்கலீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டி லெஜர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். டிசிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டி லெஜர் கிரியேட் பண்ண போறோம். அதுவும் என்ன பண்றேன், கிரியேட் ஆப்ஷன் லெஜர் போறேனுங்க. போயிட்டு அங்க டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் அப்படிங்கிற ஒரு டியூட்டி லெஜர் ஒன்று கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்குள்ள கொடுத்தாச்சு. இது வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் டியூட்டிக்குள்ள வச்சுட்டு இங்க நான் என்ன பண்றேன், டிசிஎஸ் அண்ட் ஸ்கிராப்ங்கிற நேச்சர் ஆஃப் குட்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேனுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு ஒரு சேல்ஸ் லெஜர் ஒன்று கிரியேட் பண்றோம். சேம் இந்த கிரியேட் லெஜருக்குள்ளே இருந்துட்டு கிரியேட் ஆப்ஷனுக்குள்ளே இருந்துட்டு ஸ்கிராப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் ஒன்று சேல்ஸ் லெஜர் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே வைக்கிறேன். உங்களுக்கு இது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னா அப்ளிகபிள் கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணி ஹெச்எஸ்என் கோட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் கொடுத்துக்கலாம். அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா கொடுக்குறேனுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் ஸ்கிராப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5% ஸ்கிராப் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கூட்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோடும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ்ல உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க இந்த ஹெச்எஸ்என் கோடு இந்த ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆல்டர் அதர் ஸ்டாக்சுவல் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நான் எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேங்க. டிசிஎஸ் வந்து நம்ம ஸ்கிராப்புக்கு பிடிக்க போறோம். அது வந்து நேச்சர் வந்து டிசிஎஸ் அண்ட் ஸ்கிராப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நம்ம உங்களுக்கு நேச்சர் கீழே பிடிக்க போறோம். நான் இப்போ என்ன பண்றேன், கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் லெஜர் தேவைப்படும் இல்லைங்களா. அப்போ கஸ்டமர் லெஜர் ஒன்று நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி ட்ரேடர் அப்படின்னு ஒரு கஸ்டமர் லெஜர் ஒன்று நான் இந்த இடத்துல கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் இவங்களுக்கு வருமானா வராதுங்க, டிடிஎஸ் வராது. ஆனால் டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமானா அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ இப்போ எஸ் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இவங்களுடைய என்ன டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்களுக்கு வந்து வருங்க. ஏன்னா இவங்க இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் வரும். அல்லது கம்பெனி அந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபேம் ரெசிடென்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கம்பெனி ரெசிடென்ஸ் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ல எது வருமோ அவங்களுடைய பேன் நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கலெக்டிவ் டைப் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்சி கொடுத்துட்டு இங்கே யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கு. எஸ் கொடுத்து என்டர். இந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டிய கொடுக்க வேண்டிய, ஏன்னா நம்ம வந்து இங்கே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருந்தோம்,
பிகினிங்ல இருந்து நம்ம பிடிக்கணும், டிசிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் கொடுத்துட்டோம்னா அது வந்து த்ரெஷோல்ட் லிமிட்டை வந்து என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிட்டு பிகினிங்ல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் டிசிஎஸ். இல்ல நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பேன் நம்பர் கொடுத்துக்கலாங்க. ஏன்னா பேன் நம்பர் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. சப்போ பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். பேன் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிஜிஸ்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அன்ரிஜிஸ்டர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ ஒரு கஸ்டமர் லெஜரும் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டேக்ஸ் லெஜருங்க. ஸோ அப்போ அவுட்புட் டேக்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த டேக்ஸ் லெஜர். இந்த டேக்ஸ் லெஜர் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெஜருக்குள்ளே போகிறேன். இங்கே அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து இந்த ஆல்டருக்குள்ள போறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து வேற ஏதாவது ஒரு டிசிஎஸ்க்கு வந்து நேச்சருக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் பிகினிங் கொடுத்துருந்தீங்க, நேச்சர் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாச்சுரி டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த அவுட்புட் சிஜிஎஸ்டி காமனான லெஜர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டிசிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஸ்கிராப் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு நேச்சருக்கு பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் நேச்சர் ஆஃப் குட்ஸ் வந்து இனி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு இது எந்த தேதியிலேருந்து அப்ளிகபிள் பண்ணணும்னு கேட்கும். நம்ம 1/4/2026 இது அப்ளிகபிள் ஆகணும். ஸோ அப்போ இந்த அப்ளிகபிள் டேட் வந்து 1/4/2026 கொடுத்துக்கிறோம். அகைன் என்டர் கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுறாங்க. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் சேம். அதில் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் கம்பல்சரி இந்த டிசிஎஸ் அப்ளிகபிள் வந்து அப்ளிகபிள் கொடுத்துறோம். இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எந்த நேச்சர் வேணாலும் நம்ம என்ட்ரிக்குள்ள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல இனி கொடுக்குறேன். அப்ளிகபிள் ஃப்ரம் வந்து 1/4/2026 கொடுத்துக்கிறோங்க. ஏன் இந்த டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜருக்கும் நம்மளோட டேக்ஸ் லெஜருக்கும் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, டிசிஎஸை பொறுத்த அளவுக்கு வந்து டோட்டல் இன்வைஸ் வேல்யூக்குமே நம்ம வந்து பிடிக்கணுங்க. டிடிஎஸ்ஸாக இருந்தால் தான் நம்ம டாக்ஸபிள் வேல்யூ பிடிப்போம், பிஃபோர் டேக்ஸ் பிடிப்போம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான டியூட்டி லெஜர் நம்மளுடைய டேக்ஸ் லெஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா டிசிஎஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எல்லா லெஜர்லையும் வந்து என்ன பண்ணியாச்சு, டிசிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸ்கிராபுக்கு உண்டான டிசிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு என்ட்ரி போடலாம், சேல் என்ட்ரி போடலாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், கேட்வே ஆஃப் டேலி டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வைக்க போறேன். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துட்டேன். டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்ட்டி நேம் செலக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கார்த்திக் டேடர் அப்படிங்கிறது கார்த்திக் டேடருங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லெஜரை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸ்கிராப் சேல்ஸ்ங்கிற லெஜரை செலக்ட் பண்றேன். நீங்க வந்து இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் மோட்ல இருக்கு. ஒருவேளை நீங்க ஐட்டம் வைஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஐட்டம் இன்வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐட்டம் இன்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வந்து ஐட்டம் கொடுத்துக்கலாங்க. சேல் லெஜர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிராப் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ஐட்டத்தை வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் அக்கௌண்டிங் மோட்லேயே போட்டுக்கிறேன், ஐட்டம் வைஸா போடல. அதனால சேஞ்ச் மோட் கொடுத்து அக்கௌண்டிங் இன்வைஸ் கொடுத்துட்டேன். கார்த்திக் டேடர் ஸ்கிராப் சேல்ஸ். இப்போ நான் வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்க அவுட்புட் சிஜிஎஸ்டி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நேச்சர் கேட்குது, என்ன நேச்சர் கீழே நீங்க பிடிக்கணும் அப்படிங்கிறத கேட்குது. அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப். ஏன்னா இதில் தான் நம்ம அவுட்புட் சிஜிஎஸ்டி அதில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேச்சர் வந்து இனியே கொடுத்துருந்தோம். எந்த நேச்சர் வந்தாலும் நம்ம வவுச்சரில் கேட்கணுங்கிற மாதிரி நம்ம பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணாமல் உங்களுக்கு இனி எந்த லெஜர் எந்த நேச்சர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணுங்கிறது கொடுத்துருந்தோம். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி நான் கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் என்ன கேட்குது அப்படின்னா, இது என்ன கேட்குது, நேச்சர் கேட்குது. அப்போ இந்த இடத்துல நான் டிசிஎஸ் ஆன் ஸ்கிராப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கெல்லாம் ஏன் கேட்கல அப்படின்னா, நம்ம இந்த லெஜர்க்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோங்க. அப்போ இந்த ஸ்கிராப் சேல்ஸ் அப்படின்னா இந்த நேச்சர் தான் வரணுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அதனால உங்களுக்கு அது கேட்கல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்னு சொல்லி ஒரு டியூட்டி லெஜர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸ்கிராப்புக்கு உண்டான டிசிஎஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெரெக்ட் பண்ணிடுச்சுங்க, வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு
அது வந்து ஆட் பண்ணிருச்சு. அப்போ இன்வாய்ஸ் கூட ஆட் பண்ணிருச்சு. நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் கூட இங்க கூட கலெக்ட் பண்ணி நம்ம டிசிஎஸ் வந்து இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட போறோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுச்சுனால உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுனால நீங்க மேனுவலா வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா இந்த டிசிஎஸ் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லைங்க எவ்வளவு வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய லெஜர்ஸ்குள்ள நம்மளுடைய பார்ட்டி லெஜர், சேல்ஸ் லெஜருங்க, அதே மாதிரி டேக்ஸ் லெஜருக்குள்ள கரெக்டாக கான்ஃபிக் பண்ணா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதை ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்து கால்குலேட்டர் பேனல். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம். அடுத்தது 12,500க்கும் எனேபிள் பண்ணியிருந்தோம். அதாவது அவுட்புட் சிஜிஎஸ்டிக்கு அவுட்புட் எல்ஜிஎஸ்டி 12,500க்கு நம்ம போட்டிருந்தோங்க. அப்போ இந்த வேல்யூக்கு 2% நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,25,000க்கு 10,500 டேக்ஸ் 2% டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சுங்க. சப்போஸ் ஸ்கிராப் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம், அதற்குண்டான அவுட்புட் சிஜிஎஸ்டி டேக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு டிடெக்ட் பண்ணிருச்சுங்க. இப்போ நீங்க இந்த என்ட்ரியை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே வந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக்குங்க, இதுல லெஜருக்குள்ள போயிட்டு நம்மளுடைய கார்த்தி ட்ரேடர்ஸ்குள்ள போய் பார்க்கும்போது வேல்யூஸ் பாருங்க, ஆல்ட் F2 கொடுத்து நான் ஃபுல் பீரியடுக்கு பார்க்குறேன் 5,35,500. அப்போ இன்க்ளூடிங் டிசிஎஸோட சேர்த்தே வந்து உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா வேல்யூ வந்துச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம டிசிஎஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க டிசிஎஸ் அண்ட் ஸ்கிராப் அப்படிங்கிற டியூட்டி லெஜருக்குள்ள போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் பிடிச்சிருக்கிறோம், ஸோ அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும், பேபிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு லெஜருக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட லெஜர் இருக்குது, நிறைய லெஜர் இருந்துச்சுனாலும் எல்லாத்தோட லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்துட்டு டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கிராப்புக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேலியில் கான்ஃபிக் பண்ணி டிசிஎஸ் என்ட்ரி போடுவோங்க ஸ்கிராப்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து டேலிக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோஸையும் பாருங்க, இன்னும் டேலியை ஆழமாக கற்றுக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.